ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியோ ஒரு வழியாக ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடித்து லீவுக்கு வந்துட்டோம். அப்பாடா 10 நாள் லீவ் விட்டாங்க. செம்ம ஜாலியாக 12 நாள் லீவ் விட்டாங்க. செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் நான் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, கேம் ஆடுறது, அது இதுன்னு நான் எல்லாமே பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்சது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடியோடு மறந்துடுங்க. சார் வந்துட்டிங்களா, புலம்புறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டிங்களான்னு நினைப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், மனசாட்சி சொல்லுங்கள். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்கள் நல்லதுக்காக இருக்குமா கெட்டதுக்காக இருக்குமா? நல்லதுக்கு தான் இருக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் கிட்ட நெருங்கிருச்சு. இன்னும் 40 நாள் தான் இருக்குது. என்னது 40 நாளா? 50 நாள் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஜனவரியில் 30 நாள், பிப்ரவரியில் 28 நாள். அப்படி கிடையாது. பிப்ரவரியில் 6 நாள் ப்ராக்டிக்கல் போயிடும். ஸோ அதனால் மோரோவர் உங்களுக்கு 40 டேஸ் தான் இருக்கும். ஏன்னா எப்படி நீங்கள் இந்த லீவு ரிவிஷன் எக்ஸாம் போவீங்க, அந்த ரிவிஷன் எக்ஸாம் அன்றைக்கெல்லாம் படிக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு போட உங்கள் ப்ரிப்ரேஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தாலும் 35 நாள் தான் சாலிடாக உனக்கு கையில் கிடைக்கும். அது கூட கிடைக்காது. ஸோ ப்ரிப்ரேஷன் டைம் ரொம்ப லோவாகும். நீ எஃபெக்டிவாக இன்னுமே படிக்கிறது எல்லாமே டைம் மீறி போயிடும். போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, போர்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது நீ நினச்சி பாரு. ஒரு புக்கு எடுத்திங்கன்னா 15 லெசன் 20 லெசன் இருக்குது. அது நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம், முடிக்கலை அப்படின்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். அப்போ முடிக்காத லெசன்ஸில் எப்போ முடிக்கிறது? ஜனவரிலையா? ஜனவரியில் முடிச்சுக்கலாமா? ஜனவரியில் தான் ரிவிஷன் வருது. ரிவிஷன் எக்ஸாம் என்ன பண்ணலாம்னு அப்புறம் பேசிக்கலாம். இப்போது லீவு டைம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். ஏன்னா உங்கள் விஷ் இருந்து நான் எங்கே வேணாலும் ஜெயிச்சிருவேன், எப்படி வேணாலும் ஜெயிப்பேன், எந்த விஷயத்தில் வேணாலும் ஜெயிப்பேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேயே காட்டிட்டீங்க. 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் அது நீங்கள் தான். நன்றி. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் கிளாஸ் யாராவது வைக்கிறாங்கன்னா சொல்லுங்கள். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது, எந்த ஸ்கூலுமே வைக்கக்கூடாதுன்னு அமைச்சரே சொல்லிட்டார். அது வைரல் ஆகிட்டு இருக்குது வீடியோ. அது வைக்கக்கூடாது. வைக்கிறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை, அதாவது இதுக்குள்ளே போங்க, குரோம்குள்ளே போயிட்டு பள்ளிக்கல்வித்துறை நீங்கள் அவங்களோட இமெயில் ஐடி எடுங்க. இமெயில் எடுத்து இமெயில் பண்ணி விட்ருங்க. உங்கள் பேர் போட்டெலாம் பண்ணணும், ஸ்கூல் பேர் போட்டு பண்ணி விடு போதும். ஏன் நான் சொல்கிறேன்னா, வைக்கக்கூடாது, அதுதான் அமைச்சர் சொல்கிறாரு. ஏன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான், குழந்தைங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கட்டும். சரி, எனிவே நம்ம மேட்டருக்கு வருவோம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு அமைச்சரே சொல்லிட்டாரு சார், நாங்கள் எதுக்கு சார் படிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாதுப்பா. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். வீட்டில் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு தண்ணியை குடித்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு எஃபெக்டிவாக நீ பயன்படுத்தின அப்படின்னா காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். சாயங்காலம்னா 4 மணிலேருந்து கணக்கு போட்டுக்கோ, ஏதோ ஒரு 3 மணி நேரம். 4 மணிலேருந்து ஏதோ ஒரு 3 மணி நேரம். காலையில் 9 மணிலேருந்து ஏதோ ஒரு 3 மணி நேரம். அப்போ 3 மணி நேரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம். 8 மணி நேரம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 8 மணி நேரம் ஏன் படிக்கணும்னா, உங்களுக்கு போதுமான டைம் இந்த லீவு மட்டும்தான். வேறு எல்லா நாளுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்க. இன்னும் ரிவிஷன் எக்ஸாம் வேறையா, ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்க. அதுக்கே டைம் சரியாக இருக்கும். எஃபெக்டிவாக இந்த 12 நாள் யூஸ் பண்ணு. அப்போது நீ 8 மணி நேரம் படிக்க சொல்ல, நான் விவேக் சார் ஆச்சே, உங்களுக்காக தானே பேசுவேன். 6 நாள் படிங்க, சாரி 6 மணி நேரம் படிங்க. 6 மணி நேரம், காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 எஃபெக்டிவாக யூஸ் பண்ணு. காலையில் ஒரு 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் படித்தா சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் சப்ஜெக்ட் படி. தமிழ் இங்கிலீஷாக ஒதுக்கிடு. ஃபிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. பயாலஜி பேராமெடிக்கல் யாராவது போகிறான்னா பயாலஜி சைடில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. இல்லை இன்ஜினியரிங் போகிறான்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த லீவில் படி. அதில் மேக்ஸில் எவ்வளோ சாப்டர் முடிக்கணும், ஃபிசிக்ஸில் எவ்வளோ லெசன் முடிக்கணும், கெமிஸ்ட்ரியில் எது முடிக்கணும், எது முடிக்கலை, எஃபெக்டிவாக என்ன பண்ணணும், கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் இதில் கேதர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சார் நாங்கள் சார் எப்படி சார் டெஸ்ட் எழுதுறதுனா, நீயே ஆன்லைனில் போய் நிறைய கொஷின் பேப்பர் எடுத்து நீயா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சொந்த முயற்சியில் நீயா உண்மையாக உட்காந்து டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் உனக்கு மருந்தே. பயமும் போகும், மறதியும் போகும், மறதியும் ஆகாது, அண்டு எஃபெக்டிவாக உனக்கு மார்க் வரும். ஸோ அதனால் தயவு செய்து நான் சொல்கிற விஷயத்தை கேளு. டெஸ்ட்டு தான். நீ ஒரு 2 கொஷின் பாரு. இப்போ ஏதாவது படிக்கிற அப்படின்னா, ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறோம், 5 லெசன் 4 லெசன் படிக்கிற அப்படின்னா அது வார கடைசியிலே டெஸ்ட் எழுதி பார்த்துரு. நீ மேக்ஸில் ஒரு சாப்டர் ஃபுல்லாக பார்க்குறேன்னா அந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்த்துரு. டியூஷன் போகிறேன்னா டியூஷனில் அவங்க வைக்கிறதா அது என்னங்கிறத பார்த்துக்கோ. நீயா படிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணு. அண்ட் ஜனவரியில் ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும். ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீ போகாமலாம் இருக்காது, அட்டண்டன்ஸ் கொடு. ஆனால் நீங்கள் போய் எழுதணும்னு அவசியம் இல்லை. சும்மா போயிட்டு அட்டன் பண்ணிட்டு மட்டும் வா. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அட்டனன்ஸ் எதுக்காகனா, ஏன்னா ஸ்கூலில் வந்து த்ரெட் பண்ணுவாங்க, என்னென்னா நீ வந்து ப்ராக்டிக்கல் மார்க்கில் கை வச்சுருவோம், இல்லை வந்து நீ வந்து தான் ஆகணும்னு பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எதுக்கு வம்பு? நீங்கள் போயிடுங்க, நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க. அதை விட்டுட்டு ரிவிஷன் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி போயெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா படிக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்காது. நீங்கள் ஆஃப் இயர்லி நல்லா பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், குவார்ட்டர்லி நல்லா பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஆஃப் இயர்லியில் சரியாக பண்ணாமல் ரிவிஷன் எக்ஸாம் சரியாக பண்ணிடுவோமா? 12 நாள் திரும்ப ஃபுல் போர்ஷன் போய் எழுதிடுவோமா? இல்லை தானே. அதனால தான் சொல்கிறேன், சும்மா போய் தலை காமிச்சிட்டு வாங்கன்னு. டாப்பர்ஸ் மட்டும் நல்லா படிச்சிட மாதிரி இருந்தால் ரிவிஷன் போய் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி நல்லா எழுதுங்க, ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் படிங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். ரிவிஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க, சரியா? நான் பப்ளிக் எக்ஸாமுக்கே இம்பார்ட்டன்ஸு அது இதுன்னு சொல்லி நிறைய வீடியோ வரும், ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு. அதுக்கப்புறம் சென்டம் எப்படி அடிக்கிறது எல்லா சப்ஜெக்ட்லேயும். ஸோ எப்படி வந்து ஒரு 600 out of 600 அடிக்கிறது, எப்படி வந்து நம்ம மோட்டிவேஷனாக படிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். கிராஷ் சீரிஸும் வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். ஏன்னா ரிவிஷன் எக்ஸாம் அப்படி ஒதுக்கிடுற செகண்ட் ரிவிஷன் வரும். செகண்ட் ரிவிஷனுமே அப்படி தான், போகிறது போகாதெல்லாம் உன் இஷ்டம். அது ஸ்கூலோட பிரச்சனை. நீ ஸ்கூல்கிட்ட சொல்லி லீவ் இருக்குது, அது உன் பிரச்சனை. ஸோ அதனால் செகண்ட் ரிவிஷனுமே அப்படி தான், சும்மா தலை காமிச்சிட்டு வந்துரு. அண்ட் ப்ராக்டிக்கலுக்கு கரெக்டாக போயிடு, கரெக்டாக படிக்கணும். அந்த ப்ராக்டிக்கல் வாரங்கிறது ப்ராக்டிக்கலுக்கு போட்டோம். மீதி நேரம் எல்லாமே படி. 6 hours to 7 hours படித்து டெஸ்ட் எழுதிப்பார். ஒரு நாள் படிச்சுன்னா இன்னொரு நாள் 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதிப்பார். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சின்ன டெஸ்ட்டாவது எழுதிப்பார். ஒரு சாப்டர் எடுத்து படித்து நல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன்லேருந்து எடுத்து டெஸ்ட் எழுதிப்பார். ஓகேவா? நிறைய டெஸ்ட் எழுதும் போது தான் முடிஞ்சால் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துரு. முடிஞ்சால் எங்கேயாவது போய் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துரு. ஏன் டெஸ்ட் பேட்ச் சேர சொல்கிறேன், நீயா உட்காந்து எழுதும்போது சீரியஸஸ் இருக்காது. வெளியே போய் எழுதும்போது அவங்களா கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துரு, சரியா? டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தீங்கன்னா பெஸ்ட்டு. காசு போனாலும் அப்புறம் சேர்ந்துரு, உனக்கு ஒரு சீரியஸ்னஸ் கிடைக்கும். இல்லை உங்கள் டியூஷன்லேயே டெஸ்ட் வைக்கிறாங்க, எடுத்துக்க. அண்ட் ஸ்கூலில் வந்து அவங்க வந்து அந்த ரிவிஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இனி நடக்க போகிற யுத்தத்தில் எப்படியாவது தாண்டி போயிடு. ஏன்னா யுத்தம் நீ ஏன் சொன்னேன்னா, அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீ அழுக மாட்டேன். பப்ளிக் எக்ஸாம் மார்க் வந்ததுக்கப்புறம் அழுவேன். சார் காலேஜில் சீட் கிடைக்கல சார், நான் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன், நான் சரியாக படிக்கல மேக்ஸில் அப்படின்னு சொல்லி அழுகிறதுக்கு இப்போவே படிச்சுட்டு போயிடலாம். உன் பின்னாடி 1000 பேர் முன்னாடி போக நிற்கிறான். எப்படி நான் சொல்லட்டா, நீ நாளைக்கு எந்திரிச்சு விளையாட போவியா? விளையாட போனால் அந்த நிமிஷம் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் 12th படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் 3 லட்சம் பேராவது ஒழுக்கமாக உட்காந்து எஃபெக்டிவாக படிச்சுட்ருப்பான். அவன் எல்லாம் முன்னாடி போயிடுவான். இங்கே சீட்டு நல்ல காலேஜில் எங்கே இருக்குது? கம்மி பேர்த்துக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல காலேஜில் அவங்க சீட்டு பிடிச்சிருவாங்க, அவங்க இடத்த பிடிச்சிருவாங்க. நமக்கு எங்கே இடம் கிடைக்கும்? ஸோ அதனால் நல்லா படித்தாதான் அவங்கள தூக்கி சாப்பிட்டு நம்ம போக முடியும். ஸோ ஒன்றை முந்துறதுக்கு நிறைய பேர் இருக்காது. காம்படிஷனான உலகம் இன்றைக்கெல்லாம். எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செய்து மேலே எழுந்திரிச்சு வா, உன்னால் முடியும், சரியா? எஃபெக்டிவாக பண்ணு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லீவில் 6 hours படிக்கணும். அண்டு காலையில் ஒரு சப்ஜெக்ட், சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட் படிச்சுக்கோ. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. இதெல்லாம் மனசில் வச்சுக்க. என்ன ஒரு ஷெடியூல் கொடுக்க சொன்னாலும் நாளைக்கு நான் ஒரு ஷெடியூல் கொடுக்குறேன், அது தப்பு இல்லை. பட் அது ஷெடியூல் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கூட தெரியல, அதான் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கு என்ன பிளானு, என்னென்ன சப்ஜெக்டில் எப்படி படிக்கணும், எப்படி வந்து எஃபெக்டிவாக டெய்லி கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் தான் நான் ஷெடியூல் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பப்ளிக் வீடியோ வந்து வரும், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டில் எப்படி சென்டம் அடிக்கலாங்கிற வீடியோ வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எனிவே, அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாமல் படி. தயவு செய்து நான் சொல்கிறேன் அப்படியே காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் போயிடாத. நீ படி 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 படி. என்னடா படிக்க சொல்கிறாங்க, வீட்லேயும் படிக்க சொல்கிற, இவரும் படிக்க சொல்கிற, டியூஷன்லையும் படிக்க சொல்கிறாங்க, காண்டாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ தான் முட்டாள். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா படிக்க சொல்கிறது ஓன் நல்லதுக்கு. நீ நல்லா ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபேமிலியும் பெருசாகிடும். பெருசு மீன்ஸ் உன் ஃபேமிலி எக்கானமியும் பெருசாகிடும், நீயும் வேறு லெவல் ஆகிடும். உங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கலாம். இதுக்கு தான் அவங்க படிக்க சொல்கிறாங்க. இதுக்கு தான் வந்து உங்களை செட்டில் ஆகிறது தான் படிக்க சொல்கிறாங்க. உன் நல்லதுக்கு தான் படிக்க சொல்கிறாங்க. தயவு செய்து தெரிஞ்சுக்க. நான் எல்லா வீடியோலையும் இதுதான் வந்து புலம்புறேன்னு நினச்சா புலம்புறேன்னு விட்டுரு. அட்வைஸாக நினைக்கிறோம் அட்வைஸாக நினச்சிக்க. மோட்டிவேஷனாக நினச்சா மோட்டிவேஷனாக நினச்சிக்க. நீ நல்லதுக்கு படி, கண்டிப்பாக ஜெயிப்பேன். உன்னால் முடியும். உங்கள் பெற்றவங்க அவ்வளோ தலைபார அடிச்சுக்கிறாங்க, இனிமேல் அவங்க தலையில் அடிச்சுக்கவே கூடாது. நீ உட்காந்து அவங்க முன்னாடி படித்து காட்டணும். அண்ட் ரெண்டாவது, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற காசு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஓட டைம் வேஸ்ட் பண்ண அவங்க செலவு பண்ணுற காசு அத்தனையும் வேஸ்ட்டு. அதை நீ நினச்சிக்க. உங்கள் அப்பாவோட உழைப்பை நீ இப்படி
வேஸ்ட் பண்ணிடாது. தயவு செய்து நல்லா உட்காந்து படி. இதுதான் எனக்கும் நம்ம சேனலுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு, நிறைய நேரம் பேச டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கிராஷ் சீரிஸ் எல்லாமே வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.